வெங்காயம் தக்காளி இல்லாமல் இட்லி தோசையோடு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜனா சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. இந்த சட்னி செய்கிறதுக்கு நாம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2 பெரிய பல் பூண்டு எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு போல் தோல் நீக்கின இஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். உளுந்தம்பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வரணும். கூடவே நாம் சேர்த்துருக்கிற பூண்டு இஞ்சி எல்லாமே சேர்ந்து வதங்கி வரணும். உளுந்தம்பருப்பு ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது, இந்த அளவு வந்தால் போதும். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்து கலந்து விட்டுடலாம். காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக புதினா இலைகள் சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு புதினா இலைகள் சேர்த்த அதே அளவு மல்லி இலைகளையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் கலந்து விட்டுடலாம். அப்புறமா இது கூடவே அதே அளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். புதினா மல்லி கருவேப்பிலை 3மே நான் சம அளவில் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி கூட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 3லிருந்து 4 கொட்டை அளவு புளி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு நிமிஷத்துக்கு மட்டுமே வதக்கினா போதும். 1 நிமிஷத்துக்கு எல்லா இலைகளையும் வதக்குனதுக்கப்புறமா இதில் 1 கப் அளவு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். இது ஒரு பெரிய தேங்காயில் பாதி அளவு தேங்காய் இருக்கும். இப்போ இதையும் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுடலாம். இதில் சேர்த்துருக்கிற புதினா மல்லி கருவேப்பிலை தேங்காய் இது எல்லாமே நாம் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அளவுகள் கூட குறைய கூட சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காவை மற்ற எல்லா பொருட்களோடையும் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு மட்டுமே வதக்குனதுக்கப்புறமா நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சட்னி செய்கிறதுக்கு அதிக நேரம் ஆகாது, ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். வெங்காயம் தக்காளி எதுவுமே சேர்க்காத இந்த சட்னி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஒரு நிமிஷம் மட்டும் வதக்குனதுக்கப்புறமா நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறமா ஆற வச்சாச்சு. இப்போ நல்லா ஆறி வந்துடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து எல்லா பொருட்களையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இப்போ 1/2 ஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாக கல் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் செய்கிற சட்னி அளவை பொறுத்து உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நாம் இந்த பொருட்கள்லாம் வதக்கின பேனில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை அலசி ஊற்றிக்கலாம். நான் இப்போ ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சட்னி எந்த அளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ சட்னியை வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நாம் ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 3/4 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பித்ததும் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கடுகு எல்லாம் நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தாளிப்பை எடுத்துகிட்டு போய் சட்னியில் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு ரொம்பவே டேஸ்டான வெங்காயம் தக்காளி இல்லாத சட்னி ரெடி ஆயிடுச்சு. இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.